ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை மிஸ்ட்ரி பொண்ணு வைஃப் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் என்ன பார்த்துருந்தோன்னா, இளவரசர் அங்கே ஹீரோ தூக்குனானா இல்லையா அப்படின்றது தான் பார்த்துருந்தோம். தென் இப்போ அரசருக்கு அந்த இறுதி சடங்கு நடக்கும்ல, அந்த இடத்த தான் காட்டுவாங்க. அங்கே ஒரு பணியாளர் பெண் என்ன பண்ணுவானா, ஒரு விளக்கை கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு விளக்கையும் யாரும் அணைக்காமல் கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுவா. எல்லாரும் அந்த விளக்கை அணையாமல் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, வேணுங்கிட்டே அந்த விளக்கை பேரரசி இருக்காங்கல்ல அவங்களோட துணி மேலே போட்டு விட்டுருவா. அந்த துணியும் பத்திக்கும். பேரரசியுமா என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்குள்ள அங்க இருந்த இன்னொரு பணியாளன் வந்து தான் காப்பாற்றுவா தண்ணி ஊற்றி. இந்த பேரரசிக்கு கோவம் வந்து இப்போ யார் என் துணி மேலே நெருப்பு பற்ற வச்சது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினியா சைலண்டாக நிற்பா, வாயவே திறக்க மாட்டா. அதே டைமில் ஒரு பணியாளன் வந்து பேரரசி உங்கள் அறையில் தீ பிடிச்சிக்கிச்சு, அது மட்டும் இல்லாமல் இளவரசர் ராங்கியும் காணும் அப்படின்னும் போது நம்ம பேரரசியுமா எங்கே போயிருப்பான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே எங்கேயுமே போகக்கூடாது, நான் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன யோசிப்பானா, அப்போ அந்த பரதேசி இவனை தூக்கிறதுக்கு தான் என்ன இவங்கள்ட்ட கொத்து விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ திங்க் பண்ணுவா. அந்த ஹீரோ மாட்டிக்கிட்டானா நானும் மாட்டிப்பேனே, அவனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருப்பாள் அவளை இங்கே இருக்க சொல்லிட்டு ஹீரோனி மட்டும் வெளில போவா. அதே டைம்ல ஹீரோவை காட்டுவாங்க. பார்த்தா அந்த ஹீரோவும் அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டில் தான் வச்சிருப்பானா. அந்த பையனுமா இவன் தான் நான் கடத்திட்டு வந்துட்டான் நாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். ஹீரோ என்ன சொல்வானா, அழாதடா நான் உங்கள் அங்கிள்கிட்ட தான் கொண்டு போய் விட போகிறேன் அப்படின்னும் போது அதை அவன் நம்பாமல் அழுதுகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வந்துடுவா. இதை பார்த்துட்டு ஹீரோவுமா அவள் ஏதோ நம்மளை மாட்டி தான் விட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனா. டேய் கம்முன்னு இருடா, உன்னை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அங்கே எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் எப்படியாவது கிளம்பு அப்படின்னும் போது இந்த பேரரசியுமா அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பா. நம்ம ஹீரோவையும் அந்த குட்டி பையனுமா சரி நீங்கள் இங்கேயே ஒளிஞ்சிருங்க, நான் எப்படியாவது போயிட்டு சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி மட்டும் வெளில போவா. போனதுமே ஹீரோயினியா என்னை மன்னிச்சிடுங்க பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பா. பேரரசி என்ன சொல்வானா, அப்போ நீ தான் இளவரசர் அங்கே கடத்திட்டு வந்தியா, இல்லை அந்த கடத்திட்டு வந்தவனுக்கு நீ தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதெல்லாம் இல்லை பேரரசி, உங்கள் துணியில் தெரியாமல் தீ பிடிச்சிச்சில்ல, அதுக்கு நான் தான் காரணம், அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னும் போது சரி தள்ளு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் உள்ளே போய் நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என்னது நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்களா, அப்போ நிஜமாக மன்னிச்சிட்டிங்களான்னு பின்னாடி வரும்போது அட ஆமா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேறையா பக்கு பக்குன்னு இருக்கும், எங்கடா அவன் மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே இல்லைன்ட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுமா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்பா, அந்த ஜன்னல் வேற திறந்துருக்குமா, ஓ அது வழியாக போயிருப்பாங்க போ, எப்படியோ நம்ம மாட்டிக்காமல் தப்பிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியாக இருப்பா. தென் பேரரசிமா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு எங்கே தான் போயிருப்பான், நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பணியாளன் வந்து பேரரசோட தம்பி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் இப்போ இளவரசர் ராங் இருக்கான் அப்படின்னும் போது நம்ம ராணிக்கு ஷாக்கு. நம்ம ராணியுமா எப்படி நம்ம தான் எல்லா பக்கமும் தேடணும், அவன் எப்படி அதுக்குள்ளே அங்கே போயிருப்பான்னு திங்க் பண்ணக்குள்ள நம்ம ஹீரோனி கொஞ்சம் டைம் டிலே பண்ணியிருப்பாள். ஸோ அவகிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அங்கே இருக்கிற பணியாளர் பெண்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசருக்கு பணியாளர் பெண்ணா இவளும் இருந்தா, இவளும் உடன்கட்டையில் ஏறுறதா தான் இருந்துச்சு, ஆனால் நம்ம ஹீரோ தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னும் போது நம்ம ராணிக்கு ஷாக்கு. தென் பேரரசி தான் காட்டுவாங்க. பேரரசி அந்த ஹீரோனி எப்படியா போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னும் போது ஹீரோனையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஷேடோக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்வாங்க. அவளுக்கு தண்டனை கொடுக்க போகலாம் அப்படின்னு போகக்குள்ள திடீர்னு எங்கேருந்தோ ஒரு வாள் வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கும். அந்த பொண்ணு யாருன்னா அரசரோட தங்கச்சி தான். அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ ஒரு சோம்பேறியான பொண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நான் அவளுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. அப்போ ஹீரோனி என்ன கேட்பானா, நீங்கள் என்னை காப்பாற்ற தானே வந்தீங்க அப்படின்னும் போது உன்னை நான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அந்த ஷாடு சொல்லி தானே என்னை வந்து காப்பாற்றினீங்க அப்படின்னும் போது ஆமாம் அவன் சொல்லி தான் நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னுவா. அந்த அரசரோட தங்கச்சி என்ன கேட்பானா, அந்த ஷாடு எல்லாரையுமே கொலை பண்ணணும்னு தான் நினைப்பான், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கான், உங்கள் 2 பேருக்குள்ள என்ன உறவு அப்படின்னு போது அதுக்கு ஹீரோனி என்ன சொல்வானா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்கிட்டயே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவா. தென் நம்ம ஹீரோனி ரொம்ப திமிரா பேசுறத பார்த்துட்டு அவ என்ன கேட்பானா, நீ என்ன இவ்வளோ திமிரா பேசுற, இப்பவே நான் உன்னை கொண்டுட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னும் போது நீங்களாம் என்ன கொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவா ஹீரோயினி. நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னும் போது என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்க அப்படின்னும் போது ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது நான் சும்மா போட்டு வாங்கினேன், நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்க, இப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லுவா. நீ ரொம்ப கெட்டிக்காரி பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. நீ ஹீரோவை தான் காட்டுவாங்க. அந்த குட்டி பையனையும் கொண்டாந்து நம்ம இளவரசரோட தம்பி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட விட்டுட்டு வெளியே வந்துட்டு என்ன பேசுவானா, இனிமேல் பேரரசி கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலுமே போகாது, கூடிய சீக்கிரத்தில் இவர் தான் அரசராக வரப்போகிறாரு, இவர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான்.
தென் பேரரசிக்கு நம்ம ஹீரோ தான் இந்த மாரி அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு போய் இளவரசன் தம்பிக்கிட்ட விட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே பக்கத்து நாட்டு இளவரசன் கிட்ட இவங்க ஃப்ரெண்டாக தானே பேசி வச்சிருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம நகரத்துக்கு அவங்கள வர வையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோ என்ன சொல்வானா, நானும் அவனை பார்க்கலான்னு தான் இருந்தேன், சரி வரட்டும் நம்மளும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்வானா, அந்த அரசரோட தங்கச்சி நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த புக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அங்க பார்த்தா ஹீரோயினியும் அந்த தங்கச்சியும் கார்ட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த தங்கச்சிக்காரி தான் நிறைய ஜெயிப்பா, நம்ம ஹீரோயினி ஒண்ணு கூட ஜெயிக்க மாட்டா. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினிமா, நீங்க சீட் பண்ணி ஜெயிக்கிறீங்க, ஒழுங்காவே விளையாட மாட்டீங்க, உங்களுக்கு விளையாடவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் வந்துடுவான். நீங்க எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க வான், இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே ஹீரோயினையும் பார்த்து, நீங்களும் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயினியுமா ரொம்ப திமிரா பேசிட்டு அவ பாட்டுக்கு போவா. அந்த பணியாளன் என்ன கேட்பானா, இதுக்கு திமிரா பார்த்தீங்களா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, ஆமா பூனைக்கு ஒரு காலம் வந்திருக்கு, புலிக்கு ஒரு காலம் வராமையா போகும், அப்போ வச்சுக்கிற இவளை அப்படின்னு சொல்லுவான். அடுத்து இளவரசர் பூவை தான் காட்டுவாங்க. அவங்க ஹீரோயினியை பார்க்கறதுக்காக ஒரு ஆசையாக ஒரு விளக்கம் செஞ்சுட்டு நான் ஹீரோயினியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அங்கே இருக்கிறவங்கலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னாலும் இல்லை நான் போய் தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோவும் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக வருவான். ஹீரோயினியும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோ தான் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் பூ வந்ததுக்கு அப்புறமா இந்த விளக்கு நான் உங்களுக்காக தான் செஞ்சேன், நல்லா இருக்கா அப்படின்னுவான். இதை பார்த்துட்டு ஹீரோயினிமா, ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்காக எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னும் போது, உங்கள் அப்பா பாடசாலைக்கு நான் எத்தனை முறை வந்திருக்கேன், என்ன நினைப்பில்லையா அப்படின்னும் போது, எங்கள் அப்பா பாடசாலைக்கு 1000 பேர் வந்திருப்பாங்க, உங்களை எப்படிங்க நான் ஞாபகம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த அரசரோட உடன்கட்டை ஏறுறதுக்கு நீங்கள் இருக்கும்போது கூட ஷாடு கிட்ட சொல்லி நான் தான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனி என்ன யோசிப்பானா, ஆட பாவி, அப்போ நீயா வந்து என்னை காப்பாற்றலையா, இவர் சொல்லி தான் நீ என்னை வந்து காப்பாற்றினியா, நான் கூட உன்னை ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டேன்டா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினியுமா, உங்களை எங்கே பார்த்தேன்னு எனக்கு நினைப்பே இல்லை அப்படின்னும் போது இளவரசன் ஃபோ என்ன பண்ணுவானா, இதே மாதிரி ஒரு டைமு இந்த ஒரு விளக்க வச்சுக்கிட்டு இந்த குளத்துக்கிட்ட நீ நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு காட்டலான்னு போய் நிற்பாரு. ஆனால் கால் தவறி குளத்துக்குள்ளே விழுந்துருவாரா. எப்படி அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுவான். நம்ம இளவரசர் பூவை அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடும் போது இந்த இளவரசரோட பணியாளர் ஒருத்தர் இருப்பால, நீ தானே அவரை குளத்துல தள்ளிவிட்ட சொல்லு அப்படின்னும் போது, அச்சோ நிஜமா நான் தள்ளிவிடவே இல்லை, அவராதான் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாரு அப்படின்னுவான். உடனே நம்ம ஹீரோனியை தவிர்த்துக்குள்ள ஹீரோனி வந்து ஹீரோட பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுப்பா. அவனையும் எப்படியோ பேசி அமுச்சு விட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஹீரோ கிட்டே வரும்போது ஹீரோ என்ன அப்படின்னும் போது, இல்லை என்னோட அறைக்கு போற வழியை மறந்துட்டேன், கொஞ்சம் கொண்டு போய் விடுறியா அப்படின்னும் போது, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி போவான், ஹீரோனி பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பா. ஹீரோ முன்னாடி டக்குன்னு நிற்பானா, நம்ம ஹீரோனிமா கீழே பார்த்துட்டே வந்து நம்ம ஹீரோட முதுகுலே போய் டக்குன்னு மோதிடுவா. உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் என்னன்னு தான் தெரில, சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். உடனே ஹீரோனி என்ன கேட்பானா, நீங்கள் என்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்காம என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் என்ன சொல்வானா, நான் உங்கள் விருப்பத்தை தெரிஞ்சுக்காம காப்பாற்றினது என் தப்பு தான், ஆனாலும் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணுன்னும் போது, என்னது அப்படின்னும் போது ஹீரோ என்ன சொல்வானா, உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தான் கொடுப்பேன், அதில் ஒன்று வந்து இளவரசரோட ஹெல்ப்பு எனக்கு தேவைப்படுது, அதனால அவருக்கு பிடிச்ச பொண்ணான நீங்கள் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். 2வது என்னன்னா, இப்போவே உங்களை கொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, என்ன வசதி எந்த வழி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும் போது, என்னென்ன கொல்ல போகிறீங்களா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவா ஹீரோயினி. இப்போ இந்த 2 முடிவில் ஏதாவது யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஹீரோவும். தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோனிக்காக நிறையா திங்ஸு ஜுவல்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து முன்னாடி வைக்கக்குள்ள நம்ம ஹீரோனிமா ரொம்ப திமிரா படுத்துக்கிட்டு ஏதோ பணக்கார வீட்டிலே வாழ்ந்து வந்த மாதிரியும், இதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு போட்டாச்சுன்னு தொட்டு ரொம்ப திமிரா பேசுவாங்க. ஹீரோவுக்குமே ரொம்ப கோவம் வந்து இருக்கிற பணியாளங்கள் எல்லாரையுமே வெளில அமுச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோனியை முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினிமா, இப்போ நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம், இவ எதுக்கு நம்மளை எப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.